விண்வெளி வீரன் ஒருத்தன் விண்வெளியில போடக்கூடிய அந்த கோட்டு ஷூட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு காட்டுக்கு மத்தியில ஒரு நதியில நடந்து வருவதற்கான காரணம் என்ன? எப்படி இவன் இங்க வந்தான்? இந்த கேள்விகளோட தான் ஸ்பேஸ் மேனுங்கிற 2024 வந்த இந்த படம் ஆரம்பமாகுது. பார்த்தா ஸ்பேஸ் ஷிப்ல தான் இவன் இருந்திருக்கிறான். கான்ஃபரன்ஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி யாரோ கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் சேர்ல வந்து உட்கார்றான். கேமரா ஆன் பண்ணி பேசவும் ஆரம்பிக்கிறான். சீசக் அப்படிங்கிற கம்பெனியோட கனெக்டிங் சாஃப்ட்வேர்ல தான் இப்ப பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த ஸ்பேஸ் ஷிப்ல கமாண்டரா இருக்கிறார் போல. இவரை ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சு சரியா 189 நாட்கள் ஆயிடுச்சான். அதை கொண்டாடுற விதமா இங்க அந்த சீசக் அப்படிங்கிற கம்பெனி சார்பா பாராட்டுறாங்க. ஜூபிட்டர் கோளையும் தாண்டி வெளியில இருந்து பூமியில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து உங்க கூட பேசுறதுல எனக்கு சந்தோஷங்கிறாரு நம்ம ஹீரோ. விண்வெளியில இவர் போட்டோ எடுத்து இவங்களுக்கு அனுப்பிச்சு விடணும். அப்படி இவர் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சோப்ரா கிளவுடுங்கிறாரு. பிங்க் கலர் கலந்தாப்ல வித்தியாசமான ஒரு கிளவுடு, ஒரு மேக கூட்டம் மாதிரி இருக்குல்ல, பாக்குறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்குது. போட்டோல உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேர்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குன்னு நம்ம ஹீரோ எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி சோப்ரா கிளவுடுன்னு ஒரு மேக கூட்டம் இருக்கிறதையே உலகம் இப்பதான் தெரிஞ்சிருக்கிறதா. சந்தோஷம்னு கீழே பேசிட்டு இருக்கிறாங்க சொல்றாங்க. அந்த மேக கூட்டங்கள் எப்படி உருவாகுது, எந்த துகள்களால உருவாகுது, இதையெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிக்க பாக்குறதா நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சோப்ரா கிளவுடுக்குள்ள போனாதான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாப்ல. பூமியில சில பேர் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. கேட்கட்டுமானு கேட்க தாராளமா கேளுங்கிறாரு நம்ம ஹீரோ. 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு, இந்த உலகத்திலேயே தனிமையான மனுஷன்னா உங்களை தான் சொல்லலாம், வருத்தமா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ பூமியில இருந்து 50 கோடி கிலோமீட்டர் தூரத்துல நான் தனிமையில இருக்கிறது நிஜம்தான். ஆனா பூமிக்கு நான் எப்படியும் திரும்ப வரத்தானே போறேன். ஷெட்யூல் படி என் மிஷன்ல பாதி கடந்துட்டேன், மீதியும் கடந்துட்டா உங்ககிட்ட வந்து சேர்ந்துட போறேன். இப்ப எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வீடியோ கால்ல நிறைய மக்கள்கிட்ட நிறைய நாடுகிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். இவரோட பொண்டாட்டிகிட்ட கூட பேசிட்டு இருக்கிறதா இந்த அம்மா அறிமுகப்படுத்துது. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த போட்டோவை காட்டுது. ஆமா, ஒளியின் வேகத்தை விட படு வேகத்துல நானும் என் மனைவியும் அடிக்கடி பேசிட்டு தான் இருக்கிறோம்னு நம்ம ஹீரோவும் சொல்றாப்ல. கரெக்டா அவர் பேசி முடிச்சது ஒரு விளம்பரம் போடுறாங்க. வாந்தி மாத்திரையா விண்வெளிக்கு போற வீரரே பயன்படுத்துறார், பஸ்ல கார்ல வேன்ல போற நீங்க பயன்படுத்த கூடாதா அப்படின்னு ஒரு விளம்பரம் ஓடுது. பார்த்தா அவர் முண்டாட்டி அழுதுகிட்டே, நாம பிரிஞ்சிருவோம், உலகத்துல மாற்றம் ஒன்று மட்டும் தான் மாறாதது, நான் மாறுறதுல தப்பு இல்ல, நம்ம பிரிஞ்சிருவோம் சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கிறான். இது ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கா இருக்குது. அவன் என்ன பேச நினைக்கிறாளோ அதை இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல இருந்து இவனுக்கு மேல அனுப்பணும். அதையெல்லாம் அங்க ஒரு உயரதிகாரி பார்த்துட்டு இருக்கிறார். யாருக்கோ போனை போட்டு இவளோட இந்த டேப்னால பிரச்சனை வருமோ அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். அதை நம்ம ஹீரோ இங்க பார்த்தானா இல்லையான்னு இப்போ வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா ராத்திரி முழிக்க டாய்லெட்ல இருந்து கிறுகிறுன்னு ஏதோ ஒரு சத்தம் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம பையன் சரியா தூங்கவே இல்லை போல. காலையில ஏதோ சிலிண்டரை மாத்திட்டு இந்த மாதிரி சத்தம் வருதுப்பா அப்படின்னா, பாத்ரூமை விட கேமராவை நீ சரி பண்ணணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறான். ஆனா உன் மூஞ்சி என்ன இப்படி இருக்குன்னு கேட்டா, பாத்ரூம்ல வர சத்தத்தினால தான் என்னால தூங்கவே முடியல, கொஞ்சம் சரி பண்றான்ற. சரி சரி நான் பாக்குறேங்கிறான் இங்க இருந்து ஒருத்தன். என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எதுவும் வீடியோ கால்ஸ் வரலையே, மெசேஜ் எதுவும் அனுப்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லையேன்னா அந்த பையன் சொல்றான். உயரதிகாரி அப்ப மறைச்சிட்டாருன்னு தெரியுது. பார்த்தா ஆராய்ச்சி மையத்துல அந்த அம்மா பேசி அனுப்பிச்சு அந்த ரெக்கார்டை பார்த்துட்டு, இதை இப்ப நம்ம பயட்ட காமிச்சோம்னா ஏற்கனவே தூக்கம் இல்லாம இருக்கிறான், இது இன்னும் அவனுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும், என்ன பண்ணலான்னு முதலாளி அம்மாட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மெசேஜ் அவனுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிறது அந்த அம்மா. மறைக்கணுமான்னு ஒருத்தன் கேட்கறான். பொண்டாட்டி கிட்ட இன்னும் பேசலையேன்னு ஆல்ரெடி வருத்தப்பட்டு இருக்கிறான், இதுல இந்த ரெக்கார்டை மறைக்கணுமான்னு இவர் கேட்கிறாரு. கண்டிப்பா இந்த மெசேஜ் அவனுக்கு கிடைக்க கூடாது, நான் வேணும்னா அந்த பொண்டாட்டி கிட்ட பேசி பாக்குறேன்னு இந்த அம்மா சொல்லுது. சரி நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன்னு இந்த பையன் சொல்றான். இந்த பக்கம் இவளுக்கு போன் கால் வருது. அவன் கூட பேசுறதுக்காகவேன்னு ஒரு பெரிய செட்டப்பே வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவ போனை அட்டன் பண்ணல. அந்த மெஷின் அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே அந்த ஜீசக்ங்கிற ஆக்சுவலா செக்கா அதுக்கு பேரு, செக் கம்பெனியுடைய சாஃப்ட்வேர் மெஷின் தான். அவ வேற பாக்குறதுக்கு பிரெக்னண்டா இருக்கிறாப்ல தெரியுது. நல்லபடியா தூங்கணும்ன்றதுக்காக ஸ்லீப்பிங் மருந்து ஏதோ கொடுத்துருக்காங்க போல. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு தான் ராத்திரி இவன் தூங்க முயற்சி பண்றான். இவனோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு வெளியில இருக்கிற அந்த மேக கூட்டங்களை நமக்கு காட்டுறாங்க. மெஷின்ல இருந்து வேற விவிவின்னு அந்த டாய்லெட் சவுண்ட் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு வரான். பார்த்தா இவன் கண்ணுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊர்ந்து போறாப்ல இவனுக்கு தோணுது. மூக்கு வழியா லைட்டா வெளியில எட்டி பார்க்கும். அப்புறம் வாய் வழியா அந்த சிலந்தி வெளியில வரும். என்னடா எல்லாம் கனவுங்க, கனவு கண்டு கத்திட்டு இருக்கிறேன். காலையில எந்திரிச்சதும் ட்ரெட்மில்ல ஜாகிங் போயிட்டு வேலையை ஆரம்பிக்கிறார். மேக கூட்டங்களோட துகள்களை எடுக்கிற அந்த வேலையை பார்க்க போறான் போல தெரியுது. பிரச்சனை என்னன்னா, இந்த ஷிப்ல இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட கேமராக்கள் ரிப்பேர் ஆயிட்டே இருக்குதா. சரி நான் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றேன்னு விண்வெளி ஆராய்ச்சியத்துல இருந்து ஒருத்தன் பேசுறான். என் வீட்டுக்கு யாராவது அனுப்பிச்சுட்டு என் பொண்டாட்டி எப்படி இருக்கா என்னன்னு கொஞ்சம் ஒரு 8 பார்த்துட்டு வாங்கப்பான்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு இவனும் பேசுறாப்ல. ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணா அவ எடுக்க மாட்டேங்கிறா. வண்டி ஓட்டிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறா. திடீர்னு பார்த்தா தான் பொண்டாட்டிக்கு இவன் பேசுற அந்த காலில் வேற யாரோ ஒரு பையன் பேசுறாப்ல தெரியுது. யாருப்பா நீங்கன்னு கேட்டா,
நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறதா அந்த வாய்ஸ் சொல்லுது. யார் யாது அப்படின்னு கேட்டா, குறுக்க வந்ததுக்கு மன்னிச்சிருன்னு ஒரு வாய்ஸ். உடனே விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு அங்க பீட்டர்னு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அவங்கிட்ட இன்டர்ஃபியரன்ஸ் வருதுடா, குறுக்க இவனோ பேசுறான்டான்னு சொல்றாப்ல. அது எப்படி சாத்தியம்னு பீட்டர் கேக்குறான். செக் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேரை யாராவது ஹேக் பண்ணிருப்பாங்களா, என்கிட்ட இவனோ ஒருத்தன் பேசுறான்டா அப்படின்னு சொன்னா, நம்ம சிஸ்டம் ரொம்ப செக்யூரானது, ஹேக் பண்ண வாய்ப்பே இல்ல, ஹேக் பண்ண சாத்தியமே கிடையாதுன்னு பீட்டர் சொல்றான். உங்ககிட்ட இன்டர்ஃபியரன்ஸ்ல குறுக்க வர்றது யாரு, கொரியன்ஸான்னு கேட்டா, ஏன்னா அவங்க தான் நம்ம ஸ்பேஸ் பக்கத்துல நெருங்கி வரதா கேள்விப்பட்டோம், அவங்களா பேசுனாங்கன்னு கேட்டா இல்லங்கிறாப்ல நம்ம ஹீரோ. அப்ப நம்ம விண்வெளி ஆராய்ச்சி துறையில இருந்து யாரோ ஒருத்தர் சேனலை ஓபன் பண்ணி தெரியாதனமா பேசியிருக்கலாம், என்ன ஏதுன்னு நான் பாக்குறேங்கிறாப்ல பீட்டர். அப்புறம் வீட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு விசாரிக்க சொன்னேன்ல, போய் பார்த்தோம், உன் முட்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, ஒரு 3 நாள்ல வந்துருவாங்க, வந்ததும் பேச சொல்றேங்கிறாப்ல பீட்டர். ராத்திரி தூங்கும்போது டொக்குன்னு ஒரு சத்தம், மறுபடியும் தட்டுற சத்தம், கதவு திறக்கிற சத்தம். என்னடா அதுன்னு நம்ம பையன் முழிச்சு என்ன ஏதுன்னு செக் பண்ண போறாரு. பார்த்தா குடவுன்ல கதவுகள் எல்லாம் திறந்து கிடக்குது, பொருள் எல்லாம் அப்படியே மிதந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் மூடித்தானே வச்சோம், சரின்னு எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு மூடுறாரு. கரெக்டா மெஷின்ல இருந்து கொரன்னு சத்தம் வர ஆரம்பிக்குது. கதவை திறந்தா ராட்சச சைஸ்ல ஒரு சிலந்தி. பயந்து போய் கதவை சாத்திடுறான். ஹெட்ரூம்ல கேமரா வச்சிருக்கீங்களா இல்லையான்னு பீட்டர்ட்ட பேசுறான். இருக்கு, ஏன் கேட்கறேன்னு கேட்கிறாரு. உடனே ஆன் பண்ணி கொஞ்சம் பாரு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இல்ல, அந்த கேமரா வேலை செய்யல, முத வேலை செய்யாம போன கேமராவே அந்த கேமரா தான் நம்ம பீட்டர் சொல்றாப்ல. ஏன்னா இது பிரம்மையா இல்ல உண்மையிலேயே உள்ள சிலந்தி இருக்குதான்னு இவனால நம்ப முடியல. இப்ப மறுபடியும் கதவை திறந்து பாக்குறான். பார்த்தா அந்த சிலந்தி தான்ப்பா பேசுது. குறுக்கால யாரோ பேசுறதா சொன்னாங்க இல்ல, அந்த வாய்ஸ் இந்த சிலந்தி கிட்ட இருந்துதா வருது. எந்த சத்தம் நம்ம ஹீரோக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கோ அந்த சத்தம் இந்த சிலந்திக்கு நல்ல தூக்கத்தை வர வைக்கிறான். நல்லா தூங்கிட்டேன்னு அந்த சிலந்தி சொல்லுது. இவன் பயந்து அப்படியே பின்னாடி போவான். நான் ஒன்னா பயமுறுத்த நினைக்கலன்னு அந்த சிலந்தி சொல்லுது. என்னை பார்த்து பயப்பட வேணாங்குது. ஆனா இவன் பயந்து ஓடுறான். ஒரு கால் ஸ்பேஸ் ஷிப்ல ஏதாவது பிரச்சனைனா இன்னொரு குட்டி ஸ்பேஸ் ஷிப் அதுக்குள்ளேயே இருக்கும். தப்பிக்கிறதுக்காக அதுல ஏறி பூமிக்கு வந்து லேண்ட் ஆகலாம். அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். பீட்டர் அதை கீழே செக் பண்ணிட்டு, ஏன்டா அதுக்குள்ள போய் நீ உட்காந்துருக்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னு பீட்டர் கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சிலந்தியை பாக்குறேன்னு சொன்னா போதும், இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த மேட்டரை சொல்லாம எதுக்கும் ஸ்பேஸ் ஷிப்பை டீகான்டமினேட் பண்ணுங்க, ஏதாவது தெரியாம வண்டுகிண்டு தூசு வெட்ட ஏதாவது கிடக்கும், ஒரு தடவை எனக்காக பண்ணுன்னு கேட்டுக்கிறான். நான் ஷூட்டை மாட்டிக்கிறேங்கிறான் நம்ம ஹீரோ. சரி ஓகே மாட்டிக்கோ, நீ தான் கமாண்டர், நீ சொல்றதான் கேட்கணும். எதுக்கும் மேல இடத்துல ஒரு வார்த்தை பேசிட்டு டீகான்டமினேட் பண்ண முடியுமா பாக்குறேன்னு சொல்லிட்டு யார்ட்டையோ பேசுறான் பீட்டர். நம்ம ஹீரோ நீட்டா ஷூட்டுக்குள்ள போயிட்டார். பக்காவா மாட்டிட்டு ரெடி ஆயிட்டார். மேல இடத்துக்கிட்ட பேசிட்டேன், ரொம்ப தங்கி இப்பதான் சரின்னு ஒத்துக்கிட்டாங்கப்பா, நீ சொன்னபடி அவங்க செய்ய தயார், ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு ஸ்லோகனை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. விளம்பரத்துல ஏதோ ஒரு ஸ்லோகனை சொல்லுவாங்க போல, நம்ம ஆளு சொல்ல மாட்டேன்னு அனுமதிப்பான் போல. இப்ப சொல்ல சொல்றாங்க. அந்த டீகான்டமினேட் அதை பண்றதன் மூலமா 99.999% கிருமிகளை அதால அழிக்க முடியும்னு விளம்பரத்துக்கு தேவையான அந்த ஸ்லோகனை இவன் இப்ப சொல்றான். ஸ்பேஸ்ல கூட கிருமிகளை அழிக்கக்கூடியது, பூலோகத்துல இந்த பாம்பா டீகான்டமினேட் சூப்பரா பண்ணும் அப்படின்னு சொன்னதும் ஓகே, ரெக்கார்ட்ல எல்லாமே வந்துருச்சு, இப்ப நான் டீகான்டமினேட் பண்ணிவிடுறானுங்க. ஃபுல்லா புகை அடிச்சு விடுறானுங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஏதோ கடவுலகத்துக்கு போறாரு. ஒரு பூந்தோட்டத்துக்கு மத்தியில தன் மனைவி நடந்து போறாப்ல பாக்குறாரு. இவங்களுக்குள்ள பேசின பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. நான் போற இடத்துக்கு நீ வரணும், நீ போற இடத்துக்கு நான் வருவேன், எங்க இருந்தாலும் இப்படிதானே நம்ம பேசிக்கிட்டோன்னு பொண்டாட்டி சொன்ன விஷயம் அவனு மைண்டுக்குள்ள ஓடுது. ஏதோ தப்பா இருக்கேங்கிறா. உடனே பீட்டர் என்னடா தப்பா இருக்குன்னு கேக்குறாரு. சொல்லுங்க கமாண்டர் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ஒண்ணு இல்ல, என் ஒய்ஃப் கிட்ட பேசணும், எப்ப வருவாளோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறான். ஒரு வழியா டீகன்டமினேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஏதாவது இப்ப தெரியுதா பாரு அப்படின்னு பீட்டர் கேக்குறாரு. ரீடிங் எல்லாம் நார்மலா தான் இருக்குங்கிறாப்ல நம்ம ஹீரோ சொல்றான். சிலந்தியை தேடுறான், சிலந்தியை பார்க்க முடியல. சைக்காட்ரிஸ்ட் கூட ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கவா, மனநல மருத்துவரை வர சொல்லட்டுமான்னு கேட்டா வேண்டாங்கிறாரு நம்ம ஹீரோ. வெளியில வர்றாரு. பார்த்தா மறுபடியும் அந்த சிலந்தியுடைய சத்தம். உன் பயத்தை என்னால உணர முடியுது, என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அந்த சிலந்தி வந்து சொல்லுதுங்க. இந்த மாதிரி டீகன்டமினேஷன் கெமிக்கல்ஸ்னால என்ன எதுவும் செய்ய முடியாதுன்னு சிலந்தி சொல்லுது. பேசிட்டு இருக்கும் போதே அச்சு அப்படின்னு தும்மல் வந்துடும். சளி ஃபுல்லா இவனோட ஷூட்டு மேல விழுந்திருக்கும். மன்னிச்சுக்கப்பா, தெரியாம தும்மல் வந்துருச்சு, உன்னை நோய்வாய்ப்படுத்தவோ உன்னை சாப்பிடவோ மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லுது. நான் உண்மையா கற்பனையால நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், சரியா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறான். நீ உண்மைனா நானும் உண்மைதானே அந்த சிலந்தி சொல்லுது. நம்ம ஹீரோ தொட வருவான். தயவு செஞ்சு என்ன தொடாத, எங்களோட இனத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை தொடர்றது அப்படிங்கிறது ஏத்துக்கத்தக்கது அல்ல, அதனால என்ன நீ தொட வேண்டாம் அப்படின்னு அந்த சிலந்தி சொல்லுது. இவனும் அவனோட ஷூட்ல இருந்து வெளியில வரான். எதுக்கு இங்க வந்திருக்குன்னு கேட்டா, நானும் உன்ன மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கிறேங்குது. ஆனா ஏன் ஷிப்புக்குள்ள எதுக்கு வந்தேன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடியே பூமியுடைய சுற்று வட்டார பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். சுற்று வட்டார பகுதியில இருந்தே நீங்க யாரு, எப்படி, உங்க வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க மொழியை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட அறிவை கூட நான் அடைந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்பதான் உன்னோட ஸ்பேஸ் இப்ப பார்த்தேன். உன்னோட இந்த தனிமை என்னோட ஆர்வத்தை துண்டுச்சு. 1-2 நாளா உன்னை ஏன் படிக்க கூடாதுன்னு நினைச்சேன். உன் மேல இருந்த ஆர்வம் தான் உன்னோட என்ன பேச வச்சது. என்னால உனக்கு உதவி செய்ய முடியும்னு இப்ப எனக்கு தோணுது அப்படிங்கிறது. நம்ம ஹீரோ போய் அவனோட பெட்ல படுத்துக்கிட்டு கதவை சாத்திடுறான். இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யுது. தூக்கத்தை கொடுத்த மருந்த நிறைய குடிச்சிட்டு தான் இப்ப தூங்கி ஆன, வேற வழி இல்ல, நிறைய குடிக்கிறான். தனக்குத்தான் ஏதோ பிரச்சனை போல, மனநல பிரச்சனையோ அப்படின்னு இவனுக்கு இன்னொரு பக்கமும் தோணுது.
பொண்டாட்டியை நினைச்சு இவ வருத்தப்படுறாங்கிறது அந்த சிலந்திக்கும் புரியுது. உன் மனைவி விலகி போறத நினைச்சு நீ வருத்தப்படுறல, நான் உனக்கு துணையா இருக்கிறேங்குது அது. ஒருவேளை நான் உன் கூட இருந்தா உன்னோட தனிமை கொஞ்சம் குறையலாம் இல்லையா அப்படிங்குது. ஆனா உன்னோட உதவி எனக்கு வேணாங்கிறா. ஆனா உனக்கு என்னோட உதவி தேவைன்னு அந்த சிலந்தி. அந்த பக்கம் பொண்டாட்டி அவங்க அம்மாவை பார்க்க வந்துருச்சு. காட்டுக்குள்ள இவள மாதிரியே பிரெக்னண்டா இருக்கிற நிறைய பேர் ஒண்ணு கூடுவாங்களாம். அங்க வச்சு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் வச்சுக்கலாங்குது. நான் வேணா லீவ் போட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, ஏன் காட்டுக்குள்ள போய் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் நல்லபடியா பண்ணலாமேன்னு அம்மா சொன்னா, இந்த தடவையாவது என் பேச்ச கேளுங்கன்னு அடிச்சு சொல்லுது இந்த பொண்ணு. அதுவும் புருஷன் அவ்வளவு தூரம் இருக்கும்போது அவனை விட்டு பிரிகிறது ரொம்ப தப்பு. யோசின்னு சொன்னா உண்மைதான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் இந்த முடிவு எடுத்திருக்கணும். ஏன் தப்பு தானே ஹீரோயின் சொல்றாங்க. சிலந்தி கதவை திறக்கும். இந்த ரூமுக்குள்ள நீ வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறான். தூக்கம் இருந்து அப்படியே இங்க அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கணும். மறுபடியும் அந்த மிஷின் சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரூமுக்குள்ளேயே நீ வரக்கூடாது, அதை என்கிட்ட கொடுன்னு வாங்கிக்கிறான். வெளியில போக சொன்னதும் அதுவும் சரின்னு அந்த ரூமை விட்டு வெளியில போகுது. சாப்பிடறதுக்கு முட்டை இருக்குதான்னு கேக்குது. அது மனிதர்கள் நிறைய அதை சாப்பிடுவீங்களாமேன்னு கேக்குது. முட்டையெல்லாம் நாங்க மேல எடுத்துட்டு வர மாட்டோம் அப்படிங்கிறாப்ல நம்ம ஹீரோ. சரி வேணா இந்தா இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். டேஸ்ட் பாரு அப்படின்னு கேட்கறான். அது சாம்பிள் பார்க்கணும்னு சொல்லி தான் கேட்டுச்சு. ஒரு ஸ்பீன் எடுத்து ஒரு வாய் கொடுக்குறான். அதுவும் நக்கி பாக்குது. கையில எடுத்து வாய்க்குல விட்டு நக்கி பாக்குது. புறா இருக்கு. இங்க உலகத்துல இருக்கிற லார்வாவோட டேஸ்ட் இதுல இருக்குங்குது. இது உங்க உலகம் எங்க இருக்குன்னு கேட்டா இவங்க உலகம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. குரோம் பச்சனை யாரோ இங்க வந்தாங்களாம். நான் பயந்து அந்த கிரகத்தை விட்டே ஓடியாந்துட்டேன். பல யூனிவர்ஸுகளை தூரத்தை நேரத்தை கடந்து நான் இங்க வந்திருக்கிறேங்குது. இது இந்த பக்கம் ஹெலிகாப்டர்ல 2 பேர் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பத்தியும் ஹீரோயினை பத்தியும் ஒரு அம்மா எடுத்து சொல்லிட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம ஹீரோவோட அம்மாவா இருப்பாங்களோ தெரியல. பீட்டர் போனை போட்டு, உன் பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற அந்த மெஷின்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இன்ஜினியர்ஸ் அனுப்பிச்சு வைக்க சரி பண்றோம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லி டயத்தை எடுத்துக்கிட்டே போறாப்ல பீட்டர். சிலந்தி கூப்பிடுது இந்த பக்கம் இவனை என்னன்னு பாக்குறதுக்காக வரான். அந்த மேக கூட்டத்தை சிலந்தி பாத்துக்கிட்டு இருக்குது. இந்த மேக கூட்டங்களை பார்த்தா உனக்கும் பிடிக்குதான்னு கேட்டா, ஆமா, இந்த மேக கூட்டத்துக்குள்ள நிறைய அறிவு கொட்டி கிடக்கிறதா சிலந்தி சொல்லுது. இந்த சிலந்தி சின்னதா இருக்கும்போது இந்த மேக துகள்களை தன்னோட நாக்கால பிடிச்சிச்சா. இந்த யூனிவர்ஸ் உருவான காலகட்டத்தில இருந்தே இது இருக்கிறதா சிலந்தி சொல்லுது. எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? இது உருவான காலகட்டத்துல நீ இங்கதான் இருந்தியா? அப்போ உன்னோட வயசுதான் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு உங்க இனத்துக்கு அழிவே கிடையாதா அப்படின்னு கேட்டா, ஆரம்பிச்ச எல்லாமே ஒரு கட்டத்துல அழிஞ்சுதான் ஆகணும்னு அந்த சிலந்தி சொல்லுது. பிரபஞ்சமாவே இருந்தாலும் உருவானது அழிந்துதான் ஆகணும் அப்படிங்குது சிலந்தி. அந்த மேக கூட்டங்களுக்கு உள்ள போனா ஏதாவது பார்க்க முடியுமா இருக்கான்னு கேட்டா இருக்குங்குது. என்னன்னு கேட்டா ஆரம்பங்குது. ஆரம்பமா அப்படின்னு இவன் கேட்கறான். தன் மனைவியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் போற இடம் எதுவா இருந்தாலும் நீ என் கூட வரணும், நீ போற எதுவா இருந்தாலும் நானும் கூட வருவேன், சம்மதமானு கேட்டுட்டு இவன் சம்மதம் சொன்னதும் கூட்டிட்டு போறா. அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். எப்பவுமே தான் கூட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காதலியை அவன் கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அப்பயே அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்பேஸ்ஷிப்புக்காக தனிமையில இருக்க வேண்டி இருக்கும்னு. நிறைவேற்ற முடியாத அந்த சத்தியத்தை நீ ஏன்பா பண்ணன்னு சிலந்தி கேக்குது. என் மனசுல ஓடக்கூடிய இந்த காட்சிகளை நீ தான் உருவாக்குறேன்னு கேட்டா, கிடையாது, இதையெல்லாம் நீ நினைச்சு பாக்குற, என் சக்திகளால அதை என்னால பார்க்க முடியுதுன்னு சிலந்தி சொல்லுது. இவ ஒரு லைஃப் கார்டா இருக்கிறவ. ஸ்விம்மிங் பூல்ல பசங்க விழுந்துட்டாங்கன்னா காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறவ. தண்ணி தான் இவளுக்கு உலகமே. ஆனா நம்ம வயலுக்கு தண்ணியை கண்டா பிடிக்காதான். நான் உதவி பண்றேங்கிறா அவ. வா குளிக்கலான்னு ஓடி போய் தண்ணியில குச்சிருவா. சாம்பிளுக்கு கொடுத்தத அது நல்லா விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும். ஃபுல்லா காலி பண்ணிடாத, அப்புறம் நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இவன் வாங்கி வைக்கிறான். ரொம்ப டெட் ஸ்லோவா போகுதுல, கொஞ்சம் நான் ராப்ப பண்ண பாக்குறேன். உனக்கு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்கிறான். பேருன்னு ஒன்னும் அதுக்கு இருந்தது இல்லையா. சரி எனக்கு வேணா நீ பேர் வையேன் அப்படின்னு கேட்க, இவனு யோசிச்சுட்டு ஹனுஸ்னு ஒரு பேரை வைக்கிறான். ஏன் தப்பேன்னு கேட்டா, கடிகாரத்தை கிளாக்கை கண்டுபிடிச்சது அவர் தான் போல. கிரகங்களோட கோள்களோட மூவ்மெண்ட்டை வச்சு அது செயல்படும் போல. ஸ்பேஸ்ஷிப்புக்கே அந்த கிளாக்கை அந்த கடிகாரத்தை எடுத்துட்டு போலாம் போல. அப்பேற்பட்ட மனுஷனா, அறிவாளியா. அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்டா, அதுக்கப்புறம் யாரோ ஒரு மன்னரு அந்த மனுஷனோட கண்ணை நோண்டி எடுத்துட்டாப்லையா. பேராசைனாலயா இல்ல அந்த கண்டுபிடிப்புனாலயான்னு தெரியல. இதெல்லாம் வரலாறா கட்டுக்கதையான்னு கூட தெரியாதுன்னு வேண்டா விருப்பா ஏதோ ஐட்டங்களை பேசிட்டு இருக்காங்க. ஏய் விறுவிறுப்பா எதையாவது காட்டுங்கடா, ஏண்டா இப்படி டெட்டா கொண்டு போறீங்க? ஏதோ ஒரு சோக பாடலை போட்டு விட அதை கேட்டு இதுவும் சோகமாகுது. இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னு அது விசாரிக்கும். ஒரு மனுஷன் மேல காதல் வையப்பட்ட ஒரு நீர் தேவதை பாடுறாப்ல இந்த பாட்டு இருக்கும்னு நம்ம ஹீரோ விளக்கி சொல்றாரு. ஆனா அவர்களோட இணைப்பு சாத்தியம் இல்ல. நீரும் மனுஷனை எப்படி இணைய முடியும் அப்படிங்கிறாரு இவரு. தன் மனைவியோட அவன் பழகின அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, உங்கள் காதல் எல்லாம் புனிதமானது அப்படின்னு சிலந்தி பார்த்துட்டு சொல்லுது. என் மனசுக்குள்ள ஓடுறத நீ நோட்டம் விடாதன்னு இவன் தடுக்க பாக்குறான். ஆனா அது கேட்க மாட்டேங்குது. அடுத்து பார்த்தா ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள ஒரு பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கிறாப்ல தோணுது. அதுவும் கனவுதான் போல. பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போகும். மறுபடியும் மெஷின்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்கும். அந்த சத்தத்துல சிலந்தி நல்லா அழகா தூங்கிக்கிட்டு இருக்குது. மெஷின் ஆஃப் பண்ண பிறகுதான் அது முழிக்கவே செய்யுது. அந்த வைப்ரேட்டிங் சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்குது. இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம பையன் சொல்லியிருப்பான். அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா இந்த ரூமுக்கு நீ வரலாம், உன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்க நினைக்கும் போது இங்க தாராளமா வரலாம்னு பர்மிஷன் கொடுத்துட்றான். அப்புறம் ஜாகிங் போயிட்டு இருப்பான். ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, நம்ம ஹீரோவோட உடம்புல
இருக்கிற எலும்புகள் எல்லாம் அழுகாம இருக்கணும்னா டெய்லி 2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அதான் ஜெயலலிதா சொல்லுவான். மறுபடியும் சின்ன பிளாஷ்பேக். உன் நினைவுகள் அடிக்கடி உன் அப்பாவை பத்தி நினைக்கிறியே, அவரை பத்தி என்கிட்ட ஏதாவது சொல்லலாமே அப்படின்னு கேட்க, என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு இவன் கேட்கறான். எப்படி இறந்தாருன்னு கேட்கும். எங்க அப்பா எதை உண்மைன்னு நினைச்சாரோ அதுக்காகவே அவரை கொன்னுட்டதா இவன் சொல்றான். உங்க அப்பா ஒரு தியாகியான்னு கேட்டா, எங்க அப்பா வரலாறுல தப்பானவர்கள் பக்கம் இருந்ததா சொல்றாரு. எங்க அப்பா நல்லவரா தான் இருந்தாப்ல, ஆனா ஒரு கட்சிக்காக இன்ஃபார்மர் ஆகி தப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றாப்ல. உங்க அப்பா பண்ண அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் இந்த ஸ்பேஸ்ஷிப் ப்ரோக்ராம்னு நீ நம்புற இல்லையா அப்படின்னு கரெக்டா கேக்குது. செத்து போனவங்க அப்பனை நீ கவனிக்காம உயிரோட இருக்கிற உன் மனைவியை நீ யோசிக்கணும்னு அட்வைஸ போடுது. அந்த பக்கம் முதலாளி அம்மா மனைவியை போய் பார்த்து பேசுறாங்க. ஏன் இந்த முடிவெடுத்த, தன் மனைவியை அவன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்னு வந்து அட்வைஸ போடுது. அப்படி பொண்டாட்டியை மிஸ் பண்றவனா இருந்தா ஸ்பேஸ்ஷிப் அந்த ப்ரோக்ராமுக்கு அவன் போயிருக்கவே கூடாதுல்ல அப்படின்னு பொண்டாட்டி பாயிண்டா பேசுறாளாம். உன் வீட்டுக்கு நாங்க ஆட்களை அனுப்பிச்சிட்டோம், உன் வீட்டுல இருந்த எங்களோட மெஷின் அவங்க இப்போ செயலிழக்க செய்யற வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்க புருஷனுக்கு என்னால பதில் சொல்ல முடியல, மிஷின் ரிப்பேர்னு சொல்லி தான் நாங்க சமாளிச்சுட்டு இருக்கிறோம்னு இந்த அம்மா சொல்லுது. உன் புருஷன் ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது நீ அவனை அவாய்ட் பண்ணாதன்னு சொல்றா. ஆனா இவ கேட்கறாப்ல தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் போயிருக்கவே கூடாதுல்ல அப்படின்னு எரிஞ்சுதான் விழுகிறா. ஆனா போமான்ட்டு இவளும் கிளம்பிடுறா. அந்த மேக துகள்களை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ இப்ப முயற்சி பண்ண போறார். புடிஸ்டார் போல கலெக்ஷன் எடுத்தாச்சு, சூப்பர் கமாண்டர்னா அந்த பக்கம் பீட்டர் பாராட்டுறான். இன்னும் 45 மணி நேரத்துக்கு அது அப்படி ஓபன் ஸ்டேஜ்ல இருக்கணும் போல, கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் போல. உலகத்தின் முதல் மனிதனான இதை செய்யறேன்னு சொல்லிட்டு பாராட்டவும் செய்யறான் பீட்டர். ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியும் புருஷனும் இவங்க ஸ்பேஸ் ஷிப்ல பேசிட்டு இருந்த ஏதோ பழைய மேட்டர் இப்ப அங்க ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க அப்பன் துரோகிங்கிறதுனால அவனை வீட்லயே வச்சு எரிச்சாங்க, ஏதோ பண்ணானுங்க சரி. ஆனா அவரோட பையனை ஆத்துல தூக்கி எறிஞ்சாங்களாம். நீ ரொம்ப பாவம்லன்னு பொண்டாட்டி பேசின அந்த பழைய மேட்டர்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் பழைய மேட்டர் தானா பிளே ஆகுதுன்னு இவன் கற்பனை பார்க்கறா முடியல. காண்டாகுது இவனுக்கு. ஆனாலும் பழசு ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப டெட் ஸ்லோவா போறதுனால நானே கொஞ்சம் ஓட்டி தாங்க பாக்குறேன், எனக்கு பொறுமை இல்ல. திடீர்னு பார்த்தா அந்த மேக துகள்ல ஒண்ணு இவங்க ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளேயே வந்துருச்சு. சோப்ராங்கிற அந்த மேக துகளோட ஒரு துகள் இங்க வந்திருக்கு. மிதந்து அப்படியே உள்ள டிராவல் ஆகுது. நம்மால உடனே ஒரு டப்பால அதை அழகா பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. பிரமிப்பா இருக்கு இவனுக்கு. ஆனா அது அந்த டப்பாக்குள்ள அடைச்சப்படாம எதா இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஊடுருவி அதால டிராவல் பண்ணி போக முடியுது. ஒளிய டப்பாவால அடைக்க, லைட்டை டப்பாக்குள்ள அடைக்க வைக்க முடியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதிசயத்து போய் பாக்குறான். வாக்யூம் மிஷினை வச்சு வாக்யூம்ல இழுத்துட்டான். அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த டியூப்ல இருந்து வந்துகிட்டு இருந்த சத்தம் சைலண்ட் ஆயிடுச்சு. மிஷின் மொத்தமா போயிடுச்சு போல. பீட்டர் இங்க ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னு இவன் கத்துறான். பீட்டருக்கு அது கேட்க மாட்டேங்குது. விண்வெளி ஆராய்ச்சி துறையோட இவனால கம்யூனிகேட் பண்ணவே முடியல. இப்போ மேகத்துகள்கள் நிறைய இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அசால்ட்டா உள்ள வருங்க, வெளியில போங்க, அதுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. பீட்டரு கேக்குதாடான்னு நம்ம பைய கத்திக்கிட்டு இருக்கிறான். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. உனக்கு அது தெரியுதான்னு அந்த மேகத்தை பார்த்து கேட்கிறான். அதுதான் ஒட்டுமொத்தத்தின் ஆரம்பம், நம்மள நெருங்குதுன்னு சிலந்தியும் சொல்லுது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்ட்ரோல் ரூமோட இவனால பேச முடியல. உன்னை கேட்பேன், நீ கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலந்தி கேக்குது. உனக்கு அடுத்து குழந்தை பிறக்க போகுது, அதுதான் உன் மனைவியுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் போல தெரியுதேன்னு கேக்குது. இந்த பக்கம் அந்த டாய்லெட் மிஷினு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு போல. சவுண்டு கிருன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. இல்ல, ஆக்சுவலா அது இல்ல. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னா ஹீரோயின் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிற மேட்ரு இவனுக்கு காட்சியா தெரியுது. இது எப்படி சாத்தியம்னு இவன் கேட்கறான். எப்படி என்னால பார்க்க முடியுதுன்னு கேட்கறான். இது ஏற்கனவே நடந்த கதை. நம்ம ஹீரோவோட முதல் கரு கலைஞ்சிருக்கும். அந்த சமயத்துல இவன் கூட இல்ல போல. அந்த கில்ட்டி ஃபீலிங்கை தான் சிலந்தி உணர்ந்து பாத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தாவது கூட இருந்தியா? அப்பயும் இல்ல. உன் மனைவியோட தனிமை உனக்கு புரியலையான்னு அது கேட்கும். ஆனா இவன் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் கூப்பிடுறேங்கிறான். பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிருப்பான். ஏன்னா முட்டை இங்க வேஸ்டா போயிடுச்சு. மறுபடியும் இப்போ உன் கருவை அவ சுமந்துகிட்டு இருக்கிறா. அப்பயும் நீ அங்க இல்ல. எதுக்காக எல்லாம்? உன்னோட குழந்தைய விட உனக்கு இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு கேக்குது. அந்த மேகத்தை படு வேகமா இப்ப இவரோட ஸ்பேஸ் ஷிப் நெருங்கிக்கிட்டு இருக்குது. காட்டுக்கு மத்தியில ஒரு ஹோட்டல்ல ஒரு வசதியான ரூம். தனிமையில குழந்தை பெற்றுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. முடிஞ்சளவு உங்களுக்கு உதவி செய்ய நாங்க காத்துட்டு இருக்கிறோம்னு அந்த அம்மா சாவியை கொடுத்து அனுப்புது. நம்ம ஹீரோ ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 3 சிலிண்டருக்கு மேல இருக்குதுங்க. நம்ம பையில ஸ்பேஸ் ஷிப் ப்ரோக்ராமுக்காக தேர்ந்தெடுக்கும் போது பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு அவ சொன்னாலும் அழுதுகிட்டே இருப்பா. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். மேக கூட்டங்களுக்கு பக்கத்துல இப்ப டிராவல் பண்ணி வந்துட்டான். கண்ட்ரோல் ரூம் கூட பேச முடியுமான்னு முயற்சி பண்றான். ஏதோ சரி பண்ணி லைன் போகுது, யாராவது எடுங்கடா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான். பார்த்தா பீட்டர் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. ரேடியோ வேலை செய்யல, ஆனா இந்த பழைய மெஷின் வேலை செய்யுதுங்கிறாப்ல. நான் பேசுறது கேக்குதாங்கிறாப்ல. பரவாயில்லையாப்பா, இந்த செக்கனெக்ட்ங்கிற மெஷினையே ஹேக் பண்ணி ஒரு ஷார்ட்டை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற பத்தியா ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சு சூப்பர்பான்னு பாராட்டுறாப்ல இந்த பீட்டர். பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் டிஸ்டர்பன்ஸ். என்னடா நான் சிலந்தி தான் காலை கட் பண்ணி விட்டுருச்சு. உன் நினைவுகளை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கணுங்குது சிலந்தி. அவங்களுக்குள்ள நடந்த அந்த சின்ன வாக்குவாதம், சண்டை, இதைத்தான் அது பாத்துக்கிட்டு இருக்குது. மனைவியை விட குழந்தைய விட இந்த வேலைதான் முக்கியம்னு இவன் இங்க வந்ததுனால இந்த தனிமைக்கு காரணம் நீதான்.
நில்லா எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. இனி உன் வேலையை பாக்குறதுக்கு நான் விட்டுறேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன் மேல இருந்த ஆர்வம் எனக்கு குறைஞ்சு போச்சுங்குது அந்த சிலந்தி. இவன் பயப்படுறான், என்னை விட்டு விலகி போகாதங்கிறான். நீ எனக்கு தேவைங்கிறான் சிலந்தி கிட்ட. என்னால இனி உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அது கிளம்ப பாக்குது. இல்லன்னு போய் சிலந்திய தொடுவான். சிலந்திய தொட்டா அதுக்கு பிடிக்காதுல்ல, இவனையே மிரட்டுது. தயவு செய்து என்ன தொடாத, தொட்டு பேசாதங்குது. இங்க இருந்து நீ போக கூடாதுங்கிற. நீ வித்தியாசமே ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியே தவிர இருக்கிறத காப்பாத்துற அந்த அக்கறை இல்ல. குட் பைன்னு சொல்லிட்டு அது கிளம்பிடுதுங்க. போகாத போகாத இவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். நிக்கல, அது போயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் போகாதன்னு கத்துறான். ஆனா அந்த சிலந்தி அங்க இல்ல. பல செய்ய நினைச்சு உருகுறான். தண்ணி எல்லாம் எப்படி வீணா சுத்திக்கிட்டு இருக்குது பாருங்க. மன அழுத்தத்தோட உச்சத்துக்கு போய் அழுதுகிட்டே இருக்கிறான். 2-3 நாளா பீட்டர் கூட பேசவே இல்லை போல. இப்ப கால் வருது. எப்பா 2 நாளா உன்ட்ட பேசாதனால கண்ட்ரோல் ரூமே கதறிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை கால் பண்ணிட்டேங்கிறான் அவன். ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த நோக்கத்துக்காக ஷிப் அனுப்பப்பட்டதோ அந்த வேலையை ஷிப் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாப்ல நம்ம ஹீரோ. மறுபடியும் இந்த கம்யூனிகேஷன் கட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் ஏதுங்கிறதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. அதையும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன், நீ அமைதியா இருங்கிறாப்ல நம்ம ஹீரோ. அடுத்து என்னன்னு கேட்டா, நான் சொல்றத நீ செய்யி. நீ என் பொண்டாட்டிய போய் பாரு. என்னையா என்ன போ சொல்ற அப்படின்னு இவன் கேட்கறான். சவுத் கொரியன்ஸ் ஒன்று நெருங்கிட்டு இருக்காங்க இந்நேரத்திலேயே அப்படின்னு கேட்டா, ஆமா நீ போய்த்தாகணுங்கிறாப்ல நம்ம ஹீரோ. அந்த பக்கம் அந்த காட்டுக்கு மத்தியில் இருக்கிற அந்த லாட்ஜ்ல பிரெக்னன்ட் லேடிஸ் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயே தேடி நம்ம பீட்டர் வந்துட்டான். திடுதிப்புன்னு பீட்டர் வந்த பார்த்ததும் எங்க புருஷன் இறந்து போயிட்டானோன்னு இவங்க பயப்படுவாங்க. ஐயோ பயப்படாதீங்க, உங்க புருஷன் உயிரோட தான் இருக்கான்னு சொன்னதும், எப்பா அதை சொல்ல வேண்டியதானப்பா, பயந்து போயிட்டேன்னு இவங்க பதறுவாங்க. அவ்வளவு பாசம் இருக்கும்ல. 5 நிமிஷம் கொடுங்க, உங்ககிட்ட பேசணும்னு வந்து நிக்கிறாரு பீட்டர். போனோட தான் பீட்டர் வந்திருக்காப்ல. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு பீட்டர் போனை கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம ஹீரோ கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என் வாழ்க்கையே நீதாம்மா, ஆனா உன்னை விட்டுட்டு ஏன் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன்னு எனக்கு தெரியல. நீ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்ட, ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமான அளவு எஃபர்ட் போடலங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே நீ இருந்து நான் உன்னை பார்க்க தவறிட்டேன். தவறான காரணங்களுக்காக என் வாழ்க்கையில நேரத்தை வீணடிச்சிட்டேன். எல்லாம் வீணா போயிடுச்சுல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே பேசுறான். உனக்கு தகுதியானவன் நான் இல்ல, உனக்கு தகுதியானவன நான் இருந்ததே கிடையாது லைஃப்ல. ஒரு கால் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் இதை விட பெட்டரா என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த இந்த சத்தியத்தை நான் திரும்ப உடைக்கவே மாட்டேன். மறுபடியும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா, என்ன மன்னிச்சிருமான்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. ஆனா இதுவரை ஹீரோயின் திரும்ப எதுவுமே பேசல. இவளுக்கு அழுக வருது. இப்ப நம்ம ஹீரோ அந்த மேக கூட்டத்துக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறான். துகள்கள் எல்லாம் கண்ணா பின்னான்னு ஸ்பேஸ் இப்ப சுத்தி போய்கிட்டு இருக்குது. பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது இவனுக்கு. நினைவுகள்ல இப்ப அந்த சிலந்தி வந்து நிக்குதுங்க. ஸ்பேஸ் ஷிப்ல பார்த்தோம், இப்ப நினைவுக்குள்ளேயே தம்மா துண்டா வந்து நிக்குது. நீ ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுன்னு சொல்லுது. உன் மனசு இப்ப சுத்தமாயிடுச்சுல, மனசுல இருந்த பாரம் குறைஞ்சிருச்சுலன்னு சிலந்தி பேசுது. நினைவுகளுக்கே வந்து அங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லும் போது இந்த பக்கம் நம்ம பையனும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். ரொம்ப நாளா தூக்கம் இல்லாம இருந்தால இப்ப நல்லா தூங்குறாங்க. பார்த்தா ஸ்பேஸ் ஷிப்லயும் அந்த சிலந்தி இருக்குது. மறுபடியும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். என்னை விட்டுட்டு போகாதன்னு கெஞ்சிரான் அந்த சிலந்தி கிட்ட. நாம அந்த ஆரம்பத்தை நெருங்கிட்டோம். அப்படி நெருங்கும் போது தனிமையா இருக்க கூடாதுன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். வா சேர்ந்தே இருப்போம்னு சொல்லுது. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு சிலந்திக்கிட்ட விசாரிக்கிறான். உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறான். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் முழுசா உண்மையை சொல்லல. ஒரு ராட்சச கூட்டம் எங்க உலகத்தை ஆண்டாங்க. எங்க குட்டிகளையும் வயதானவர்களையும் அவங்க அழிச்சாங்க. எல்லாத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்குது. இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட இதை பத்தி ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லன்னு கேட்டா, நீ கேட்கலாம் நான் சொல்லலைங்கிறாப்ல அந்த சிலந்தி. அது தனிமையில இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தொட்டா பிடிக்காதுல்ல, ஆனா இந்த தடவை தொடு அப்படின்னு கையை நீட்டுறான். அதுவும் பாசமா வந்து கட்டி அணைச்சுக்குது. தனிமையில கஷ்டப்பட்டது நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, அந்த சிலந்தியும் கூட தான். சரி நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு பிரபஞ்சத்தோட ஆரம்பத்தை நெருங்க போறோம், ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு தூங்க வைக்குது. தூங்கி எழுந்தவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதும் குடிக்க தண்ணி கொடுக்குது. இந்த தண்ணியை குடின்னு கொடுக்குது. கேட்டா ஹாட்டு பீனு வாட்டுறான். புனிதமான சடங்கு இந்தா குடிங்குது. டேஸ்ட் கொஞ்சம் சுமார் தான் போல. அந்த பக்கம் நம்ம ஹீரோ போனை ரெடி பண்ணி கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு, கேக்குதான்னு கேக்குறான். கடைசியா நம்ம ஹீரோ பேசி ரெக்கார்ட் பண்ணி அமிச்ச மேட்டரை இப்ப உலகத்துக்கு அவங்க பப்ளிஷ் பண்றாங்க போல. அப்படி இவன் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த வீடியோவை நம்ம ஹீரோவும் இப்ப கேட்டு சந்தோஷப்படுறான். என் மனைவியோட முழு சப்போர்ட் இல்லாம இவ்வளவு நம்ம சாதிச்சிருக்க முடியாதுன்னு மனைவியை பத்தியும் பெருமிதமா பேசியிருக்கிறான். பூமியில இருக்கிற எல்லா பேரும் உங்க மனைவி மாதிரியே உங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம்னு எல்லாரும் நல்லபடியா தான் பேசுறாங்க. பிரபஞ்சத்தின் ஆரம்பம் சோப்ரா கிளவுடுக்குள்ள நம்ம ஹீரோ நுழைய போறதா முதலாளி அம்மாலாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வண்டி எடுத்துட்டு கிளம்புறா. மிஷின் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கிளின்ச் ஆகுது. பேசிப்போட ஆரம்ப இவன் என்கேஜ் பண்றான். நம்ம ஹீரோ பேசுறது எதுவும் சரியாங்கிட்டு கேட்கலையா, ஏதோ குறுக்க ஏதோ இன்டர்ஃபியரன்ஸ் வரதா நம்ம ஹீரோவும் சொல்றாரு. ஆக்சுவலா இப்பதான் நம்ம ஹீரோ சாம்பிள் எடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி சாம்பிள் எடுக்கிறது எப்படின்னு பிராக்டிஸ் தான் பண்ணியிருப்பான். இப்பதான் சாம்பிளை கலெக்ட் பண்றதுக்காக அந்த கைகள் அப்படியே பிரம்மாண்டமா கொடை மாதிரி விரிக்கிறாங்க. துகள்களை பிடிக்க முயற்சி பண்றான். அந்த பக்கம் அந்த சிலந்தி ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. அது உடம்பு முழுக்க பூச்சி மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது. என்னாச்சு உனக்கு இவன் பதறான். பீட்டர் வேற அங்க, என்னப்பா உன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு எனக்கு அலர்ட் வருதுப்பா, கலெக்ஷன் எடுக்கிறத விடு, உன்னை காப்பாத்திக்க பாருன்னு பீட்டர் கிட்ட இருந்து சத்தம். பீட்டர் மெஷின்ல ஏகப்பட்ட மேட்டர் தப்பு தப்பா வருது, அங்கிருந்து நீ தப்பிச்சிரு அப்படின்னு பீட்டர் கத்திக்கிட்டு இருக்கான். மெஷின் ஃபுல்லா வேலை செய்யாம போயிடுச்சு, தப்பிரி அப்படின்னு தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு பீட்டர் கிட்ட இருந்து சவுண்ட். என்னடா அந்த மேகத்துகள் ஸ்பேஸ் ஷிப் முழுக்க இப்போ வந்துருச்சு. அந்த சிலந்தி பார்த்தா ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு இப்போ வெளியில போயிடுச்சு. பயப்பட வேண்டாம் அப்படின்னு சிலந்தி சொல்லுது. அங்கேயே நான் வந்துடுறேன், உன்னை காப்பாத்த பாக்குறேங்கிறாரு நம்ம ஹீரோ.
அங்க நம்ம ஹீரோயின் வண்டி ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறா. இங்க இவன் அந்த நச்சு கிருமிகளை அழிக்கிறதுக்குன்னு பாம்பான்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சிலிண்டர் எடுக்கிறான். எதுக்கு இது எடுக்கிறான் அப்படின்னு பீட்டர் கத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. பீட்டர் என்ன சொல்றாப்ல, அங்கிருந்து தப்பிச்சு போடுங்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ இல்ல, நான் வெளியில போயாகணுங்கிறாப்ல. இங்க பாரு, அந்த மேகத்துக்குள்ள பிடிக்கிறது இப்ப முக்கியம் இல்ல, உன்னை காப்பாத்திக்க பாருன்னு பீட்டர் கத்துறான். ஆனாலும் நம்ம ஹீரோ கேட்கல. நான் திரும்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு அவரும் வெளியில வராரு. அந்த சிலந்தியை சுத்தி இப்ப ஏகப்பட்ட கிருமிகள் அதை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த கிருமிகளை அழிக்கணும்ன்றதுக்காக இவன் சிலிண்டரை ஓபன் பண்ணி விட்டுட்டான். சிலந்திக்கு இந்த நச்சு ஒண்ணு ஆகாதுன்னு தெரியும். ஆனா அந்த சிலிண்டர்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த கெமிக்கல் அந்த சிலந்தியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிச்சிடும்ன்றதுக்காக, அந்த சிலந்தியை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு போராடி இருக்கிறாங்க. டீகண்டாமினேட்டை ஓபன் பண்ணி இந்த சிலந்தியை சுத்தி இருந்த கிருமிகளை அழிச்சு சிலந்தியை நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். பயங்கர ஹீரோயிசம் பண்ணிட்டப்பான்னு பாராட்டுது. ராட்சசைய தான் இனத்தையே அழிச்சதா சிலந்தி சொல்லுச்சுல, அது ராட்சசையன்னு மீன் பண்ணத இந்த கிருமிகளை தான். இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற கிருமிகள் தான் இவங்க இனத்தையே அழிச்சுச்சான். இப்பயும் அழிக்க பார்த்துச்சு நம்ம ஹீரோ காப்பாத்தினா. பட் இது வெறும் டெம்பரரி தான். கொஞ்சம் கொஞ்சமா என் உடம்புல இருக்கிற சதைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். மரணத்தை கண்டு நான் பயப்படல, மரணம் ஒண்ணு எனக்கான முடிவும் கிடையாதுன்னு அந்த சிலந்தி சொல்லுது. சின்ன வயசுல நம்ம ஹீரோ தண்ணியில மூழ்கினது, அவங்க அப்பா அப்ப காப்பாத்தினது, கிட்டத்தட்ட அதே மாதிரி இவங்க அப்பாவை பாவ மூட்டையில இருந்து நான் காப்பாத்தி இருக்கிறேன். என்னோட பாவங்களையும் இந்த செயலின் மூலமா நான் போக்கி இருக்கிறேன்னு ஏதோ பேசிட்டே இருக்கிறா நம்ம ஹீரோ. ஸ்பேஸ் ஷிப்போட கரெக்டா இருந்த அந்த கயிறு அந்து போயிருக்கும். இவனும் ஸ்பேஸ்ல சுத்தி திரியிறான் சிலந்தி கூடயே. எல்லாம் முடிஞ்சு போக போகுது இல்லைன்னு கேட்டா, இது முடிவு கிடையாது, வா நான் உனக்கு ஒன்னு காட்டுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு அதை அவனை இழுத்துட்டு போய் ஏதோ ஒன்னு காட்ட போகுதான். இவனும் அப்படியே போறான் டிராவல் பண்ணி. அந்த மேக கூட்டங்களுக்குள்ளேயே இவனை கூட்டிட்டு போகுது. அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இப்பதான் காதல் அதிகமாகுது. ஹீரோ பிறந்த வீட்டுல ஹீரோவோட இந்த மிஷன் நல்லபடியா முடியணுன்றதுக்காக நிறைய பேரு அவனோட போட்டோவெல்லாம் போட்டு அவனுக்காக வேண்டி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் நம்ம ஹீரோயின் ஹீரோ வாழ்ந்த அந்த வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பாக்குறான். என்னென்னமோ நடக்குது. என்னது இது அப்படின்னு கேட்டா, இதுதான் ஒட்டு மொத்தத்துக்கான ஆரம்பம், ஒட்டு மொத்தத்துக்கான முடிவும் இதுதான் அப்படின்னு காட்டுது. நேரத்தோட ஒட்டுமொத்த அதிர்வுகளும் மொத்தமா இங்கதான் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குதுன்னு சிலந்தி சொல்லுது. உன்னோட இறந்த காலம், எதிர்காலம் எல்லாமே இங்கதான் இருக்குங்குது அந்த சிலந்தி. பிரபஞ்சத்தின் உண்மை இது. இங்க இருந்து உன்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியும் பார் அப்படிங்குது. அந்த பக்கம் குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும் இவனுக்கு. திடீர்னு பார்த்தா அந்த மேக கூட்டத்துல இருந்து அப்படியே இவன் விலகி அப்படியே விருட்டுன்னு போறாப்ல தெரியும். என்னப்பா அது ஒரே அதிசயமா இருக்குது, நான் பிறந்ததுல இருந்து நடந்த அத்தனை மேட்டரையுமே ஒரு செகண்ட்ல நான் மறுபடியும் வாழ்ந்து பார்த்தாப்ல இருக்குங்கிறது நம்ம ஹீரோ சொல்றேன். இதுதான் யூனிவர்ஸ், இதுதான் பிரபஞ்சம், இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குன்னு அந்த சிலந்தி சொல்லும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உனக்கு காட்டுறேன்னு நம்ம ஹீரோ ஒன்னு காட்டுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முதல்ல ஒரு பார்ட்டியில பாத்துப்பாங்க. அப்ப கூட ஸ்பேஸ்மேன் மாதிரி வேஷம் போட்டுட்டு தான் வந்திருப்பான் ஹாலோவின் போட்டி ஃபங்க்ஷனுக்காக. அவங்களோட முதல் சந்திப்புலயே தனக்கானவ இவதான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் போல. அன்னைக்கு அவளை நான் சந்திச்சது இல்ல, இன்னைக்கு நான் உன்னை சந்திச்சது, இதையெல்லாம் நான் இழந்திருந்தேன்னா என் வாழ்க்கையே இருந்திருக்காது இல்லைன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான். இங்க வரணுங்கிறதான ஒரு லட்சியமா இருந்தது. வந்த யூனிவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். முழுமையடைந்து விட்டாயான்னு கேட்டா இல்ல, நான் என்னோட மனைவியை ரொம்ப மிஸ் பண்றேன்னு அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோ சொல்லுவான், இப்போ நேரம் வந்துருச்சுன்னு தோணுது, நீ என்ன பிரிஞ்சு போறாப்புல எனக்கு ஒரு ஃபீல் வருதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆமான அந்த சிலந்தியும் சொல்லும், பிரிவுக்கான நேரம் வந்துருச்சு, ஆனா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டின ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது, பிரிந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் பிரிய போறேன்னு சொல்லும்போது இந்த அதை எடுத்துட்டு போன்னு அதுக்கு பிடிச்ச அந்த சாப்பாடையும் கொண்டு வந்திருக்கான். சாக்லேட் சாப்பாடு. அதுவும் அது வாங்கிட்டு, என்னோட ஆரம்பமும் இதுதான், என்னோட முடிவும் இதுதான், என்னோட முடிவு இங்க, ஆனா உன்னோட முடிவு இங்க கிடையாது. இப்படி பேசிக்கிட்டே மேகக்கூட்டங்களை தாண்டி அடுத்த அமைதிக்கு வந்து சேர்றாங்க. ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு இதோட உடல் அழுகாம அந்த கெமிக்கல் அடிச்சு விட்டான்ல, அது காப்பாத்துச்சு. அந்த கெமிக்கலோட வீரியம் டெம்பரரி தான். இப்ப அந்த வீரியம் முடிஞ்சதும் நச்சு கிருமிகளால அந்த சிலந்தி அழிஞ்சு போயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு அந்த சிலந்தி. நம்ம ஹீரோ அந்த பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு ஒளிய பாத்துக்கிட்டே இருக்கிறான். கீழே நம்ம ஹீரோயினும் வானத்தை நந்த பார்த்தா மேக கூட்டங்களையும் விண்வெளியையும் பிரபஞ்சத்தையும் தான் அவளால பார்க்க முடியும். நம்ம ஹீரோவை பார்க்க முடியுமா என்ன? இருந்தாலும் ஏதோ வானத்தை பார்த்து ஒரு ஃபீலை உணர்றா. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்கு மத்தியில தண்ணியில அசால்ட்டா நடந்து வந்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினை பாக்குறாப்புல இவன் ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோவோட ஷூட்ல இருந்த ஆக்சிஜன் சிலிண்டரும் காலி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாக போறான். நல்ல வேலை, பின்னாடியே இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் வந்திருக்கும். நம்ம வட கொரியங்களோட ஸ்பேஸ் ஷிப் தான். அந்த கொரிய வீரன் ஒருத்தன் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வெளியில வரத, கயத்தோட வரத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து நம்ம ஹீரோனுக்கு போன் கால் வருதுங்க. கொரியன் மொழியில யாரோ ஒரு லேடி பேசுறா. கொரியன் ஸ்பேஸ் ஷிப்ல பொண்டாட்டிட்ட பேசுறேன்னு சொல்லி கேட்டிருப்பான் போல. கனெக்ட் பண்ணி விட்டு இருக்காங்க. தன் மனைவி கிட்ட பேசுறான். நான் நல்லா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதங்கிறான். ஏன்னா நியூஸ்ல நேரம் வந்திருக்கும், ஸ்பேஸ் ஷிப் அழிஞ்சு போச்சு, அவர் என்னாச்சோ ஏதாச்சோன்னு. நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல் கால் உனக்கு நான் பண்ணேன். நம்ம ஹீரோ சொல்றது, இப்போ எனக்கு கிடைச்ச
அந்த முதிர்ச்சி உன்னை பார்க்கும்போது கிடைச்சிருந்தா கண்டிப்பா உன்னை விட்டு நான் விலகி இருக்கவே மாட்டேங்கிறான் இவன். அப்ப அதே மாதிரி அந்தம்மா வீடுகளெல்லாம் பார்த்து உலகமே இவனை சாதிக்க மாட்டானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுல்ல, அதையெல்லாம் பார்த்து இவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்து இவனோட வீட்டை பார்த்து பின்னாடி இவன் மூழ்கின குளத்தை இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு இப்போ எனக்கு இருக்கிற அந்த முதிர்ச்சி அப்பயே இருந்திருந்தா நானும் உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டேன்னு இந்த பொண்ணும் சொல்லுவா. இப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதும் இதுதான்டா உலகம், இதுதான் உங்களுக்கான உலகம், உங்களுக்கான பிரபஞ்சம், இதை விட்டு பிரபஞ்சத்தை நீங்க வெளியில தேடாதீங்கடான்னு சொல்லி படத்தை இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க. எப்பா படம் முடிஞ்சிச்சுரா சாமி. எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை ஒரு பய தேர்ந்தெடுத்து இப்படி எல்லாம் நடிக்கிறான், இதுக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல செலவு பண்றாங்கன்னு ஒன்னும் புரியலங்க. ஏதோ பயங்கரமா என்னமோ இருக்க போது, ஏதோ இருக்க போதோ, பெரிய நடிகை நடிச்சிருக்கிறான், பெரிய பட்ஜெட் அப்படின்னு நினைச்சு வந்து பார்த்தா ஸ்பேஸ் ஷிப்பில் காதல் கதை, ஸ்பேஸ் ஷிப்பில் விவாகரத்தை முடிவுக்கு வருகிறதுங்கிறாப்ல ஒரு கான்செப்டை நம்பி எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ரியல் டைம்ல எப்படி கிரிக்கெட்டை பார்த்து பேசுறோமோ அதே மாதிரி படத்தை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். எண்டிங் இப்படி கொண்டு வந்து முடிப்பாங்கன்னு யாருக்கு தெரியும். வேற ஒரு உருப்படியான கதை கண்ணில் பட்டுச்சுன்னா அதை பேசுறேங்க, மன்னிச்சுக்கங்க, சாரி. உங்க ஆதங்கத்தை நான் கொட்டி தீத்தாப்புல கமெண்ட்ல வேணா நீங்களும் கொட்டி தீருங்க, தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரியான படத்துக்கு தாங்க ஆஸ்கார் அவார்டெல்லாம் கொடுப்பானுங்க. இதுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறாங்களா இல்லையான்னு அடுத்த வருஷம் தான் தெரிய வரும், பாப்போம்.